வணக்கம் நண்பர்களே, இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது. அது கூடவே 30+ சர்வீஸ் வீடியோக்களும் வரும். இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன சர்வீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவிட்சு. இந்த சுவிட்ச் ஒழுங்காக இருக்கா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகாது. ஸோ மிஷினுக்கு கரண்ட் நம்ம சுவிட்ச் போர்ட்லேருந்து இது மூலமாக தான் வெல்டிங் மிஷினுக்கு போகுது. ஸோ இது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னால நமக்கு மிஷின் ஆன் ஆகாது. மிஷின் ஆன் ஆகலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது சுவிட்சு. ஸோ சுவிட்சு நல்லா இருக்கா எப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வெளியிருந்து வர 220 வோல்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது சுவிட்சு நல்லா இருக்கா அப்படிங்கிறத 2 விதமாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சில் 2 மெத்தடு நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வே சுவிட்சு அப்படிம்பாங்க. ஒரு ஒயர் ஸோ இது இதான் வெல்டிங் மிஷின் வைங்களேன். ஸோ வெல்டிங் மிஷினில் இது வெல்டிங் மிஷினு. இது நமக்கு வீட்டில் உள்ள ப்ளக் போர்டு, அதிலேருந்து வர்ற ஒரு ஹோல்னு வைங்களேன். ஸோ அது ஒன்று டைரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டிங் மிஷினு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒன்றை மட்டும் இந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்காக சிங்கிள் வே சுவிட்ச் இருக்கும். இது 2 வே சுவிட்சு. ஸோ இது இதுவும் ஆன் ஆகணும், இதுவும் ஆன் ஆகணும். இதில் ஒன்று போயிருந்தால் கூட மிஷின் ஆன் ஆகாது. ஓகேங்களா, நம்ம பார்த்தா தெரியும். ஸோ இந்த 2ம் இன்புட்டு, இந்த 2ம் அவுட்புட்டு நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆஃப் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு இந்த சுவிட்சை வச்சு செக் பண்ணலாம். இது போயிடுச்சு மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் இருக்கிற 2 ஒயரையும் இதில் இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து சுவிட்ச் போர்ட்லேருந்து வர்ற ஒன்றையும் வெல்டிங் மிஷினுக்குள்ளே போகிற ஒன்றையும் டைரெக்டாக த்ரூ லைனாக அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு மிஷின் ஆன் ஆகுதான்னு பாருங்கள். மிஷின் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் சுவிட்சை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். மற்றபடி மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக் தெரியாதவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம போட்டு கண்டினியூட்டி மோடில் போடணும். டயோடு மோடு தான் அங்கே கண்டினியூட்டி மோடு. ஸோ வச்சாச்சு. ஸோ வச்சிட்டோம். இப்போ நம்ம டச் பண்ணியாச்சுன்னா சவுண்ட் வருது, லைட் எரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம சுவிட்சை மாட்டியிருக்கோம். ஸோ நமக்கு மிஷின் இப்போ மேலே வச்சுட்டு கீழே வைக்கிறோம். மேலே இருந்து தான் நமக்கு கீழே வரும். மேலே வச்சுட்டு கீழே வைக்கிறோம், ஒன்றும் ஆகலை. இப்போ மிஷினை சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆஃபில் இருக்கு இவ்வளோ நேரம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு கீழே வைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே வச்சுட்டு ஆப்போசிட் சைடும் ஆகுது. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மேலே 2யும் டச் பண்ணி பார்க்குறேன், இல்லை கீழே 2யும் டச் பண்ணி பார்க்குறேன். சுவிட்சில் ஷார்ட் இல்லை. ஸோ சில நேரங்களில் சுவிட்ச் எரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சுவிட்ச் மேலே இருந்து கீழே உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக கரண்ட் பாஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் சுவிட்ச் தேவையில்லை அப்படின்னாச்சுன்னா 2 ஒயருமே இந்த 2யும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த 2யுமே ஒயரை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் மெயினில் ஆன் பண்ணதும் மிஷின் ஆன் ஆகும். இது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த இது போட்டு விடுவாங்க. இந்த சுவிட்சில் 20 ஆம்ஸ் 30 ஆம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆம்ஸ் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 30 ஆம்ஸ் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். அதான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். 30 ஆம்ஸ் சுவிட்ச் நம்ம போடுவோம். நிறைய பேர் ட்ரிப்பர் அது இதுன்னு நிறைய போடுவாங்க. ஸோ இது நமக்கு கொடுக்குற கரண்ட் டைரெக்டாக போகாமல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஒவ்வொரு டைம் மெயினுக்கு போகாமல் மிஷின்கிட்டே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் பயன்படுது. நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் எப்படி சுவிட்சை செக் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட். நன்றி.